ஒரு அழகான தோட்டம். ஒரு எஜமானர் வச்சிருந்தாருங்க. அந்த தோட்டத்த அவரு பராமரிச்சுட்டு வந்தாரு. தோட்டமும் ரொம்ப அழகா அவர் பராமரிச்சிருந்தாரு. அந்த தோட்டத்தில பல ஜீவராசிகளையும் அவர் வச்சிருந்தாரு. ஒரு பொல்லாங்கன் வர்றான். இந்த தோட்டத்த பார்க்குறான், இந்த ஜீவராசியும் பார்க்குறான். எப்படியாவது அந்த தோட்டத்த அழிச்சிரணுன்ட்டு, அந்த தோட்டத்தில தீ கொளுத்தி போட்டாராம். அந்த தோட்டம் முழுவதுமா எரிஞ்சு சாம்பலாயிருது அப்படியே. அப்ப அவன் கைகொட்டி சிரிக்கிறான். "ஆஹா! நான் ஜெயிச்சுட்டேன். இந்த தோட்டத்தெல்லாம் நான் எரிச்சுட்டேன், சாம்பலாயிட்டேன்." அப்படிங்கிறான். அப்ப கேட்குறீங்களா? அப்ப அந்த தோட்டமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருது. அப்ப சாம்பலான முடிஞ்சவன் பார்த்தோம்னா, கவனிச்சு பார்க்குறான், ஒரு சத்தத்தையும் காணோம். திடீர்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன சவுண்டு. கிச் 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 கிச்ன்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அவன் அந்த தோட்டத்தையே வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறான். எங்கேருந்துடா அந்த சவுண்டு வருது? அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரான். நம்ம தான் எல்லாத்தையும் எரிச்சிட்டோமே! அப்படின்னு அப்படியே தேடிக்கிட்டே வரான். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள பார்த்தோம்னா, சின்ன சவுண்டு வருது மறுபடியும். கிச் 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 கிச்ன்னு வருது. எல்லாத்தையும் எரிச்சிட்டோமே! திடீர்னு ஒரு சவுண்டு வருது. கல்லுலேட்டே பார்த்தோம்னா, ஒரு கோழி ஒண்ணு இருக்கு. அது முழுவதுமா எரிஞ்சு அப்படியே சாம்பலா அப்படியே ஒரு குந்து மாரி கோழி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கோழி எல்லாரும் வளர்த்துருப்பீங்க. ஒரு கோழி பெட்டை கோழி அப்படியே குந்து மாரி எரிஞ்சு அப்படியே சாம்பலா அப்படியே உட்காந்துருக்கு அந்த இடத்துல. என்னடா இன்னும் எரிஞ்சு போன கோழிகிட்டேருந்து சவுண்டு வருது. நல்லா உத்து பார்க்குறான், சவுண்டு வருது. அப்போ அந்த கோழிய கிளறிட்டு பார்த்தோம்னா, அது கிளறி கீழே பார்த்தோம்னா கோழி குஞ்சுகள்லாம் அமர்ந்திருக்கு. அப்போ அந்த கோழி வந்து இவ்வளோ காட்டு கொளுத்தி போட்ட அந்த பொல்லாங்கன் கையிலேருந்து தன் குஞ்சுகளை அப்படியே காப்பாத்திருக்கு. அப்போ அந்த சவுண்டை எங்கன்னு பார்க்குறப்ப அந்த கோழி குஞ்சுகள் வெளியே வருது. அப்போ அந்த கோழி குஞ்சுகள் தான் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ அந்த கோழி யாரு? சொல்லுங்க சிஸ்டர், கோழி யாரு? அந்த பொல்லாங்கஞ்சி யாரு? அது கொளுத்துன தீ, பாவம், மரணம். அதை தேடி வந்த இடம். நம்ம அற்புத சுவிசேஷம். இந்த சத்தம் கேட்குதுங்களா? இந்த கோழி குஞ்சோட சத்தம் கேட்குதுங்களா? நம்ம ஜெயிச்சிட்டோமா? நமக்காக பாவமா சாவமான யாரு? நாம் உயிருடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. நான் மூலமாகாதும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் எப்பொழுதும் மூலமாகாதும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.